ஆமென். யூதாவே நீ எழுந்து துதி. யூதாவே நீ எழுந்து துதி. ஆமென். நியாயாதிபதிகளின் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 1 to 4 வரை வாசியுங்கள். நியாயாதிபதிகள் 1ஆம் அதிகாரம் 1 ஆமென். போதும். அல்லேலூயா. யோசுவா மரித்த பின்பு இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை நோக்கி கானானியரை எதிர்த்து யுத்தம் பண்ணும்படி எங்களில் யார் முதல் எழுந்து போக வேண்டும் என்று கேட்டார்கள். அதற்கு கர்த்தர் என்ன சொன்னாரு? யூதா எழுந்து புறப்பட கடவன், இதோ அந்த தேசத்தை அவன் கையிலே ஒப்பு கொடுத்தேன் என்றார். கரங்களை தட்டி ஹல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரேல் மக்களை தேவன் நடத்தினார், மோசே மூலம் நடத்தினார். அதன் பிறகு யோசுவா மூலம் இஸ்ரேல் மக்களை என்ன செய்தார்? நடத்தினார். இப்ப யோசுவாவும் மரித்து போனால் யோசுவா, மோசேயும் மரித்தான், யோசுவாவும் மரித்தான். இப்ப இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாய் இந்த 7 ஜாதிகளில் ஒரு முக்கியமான ஜாதி கானானியர்கள். இவர்கள் என்ன செய்தார்கள்? இஸ்ரேல் புத்திரருக்கு விரோதமாக என்ன செய்தார்கள்? எழும்பி யுத்தம் பண்ண வந்தார்கள். ஆமென். இப்போ இவங்க கேட்குறாங்க, ஏன்னா இப்போ சரியான தலைவன் அங்கே இல்லை, லீடர் இல்லை. யோசுவாவும் மரிச்சிட்டான், மோசேயும் மரிச்சிட்டான். இப்போ அவங்க கேட்குறாங்க, எங்களில் யார் எழுந்து போய் இந்த கானானியரோட என்ன செய்யணும்? யுத்தம் பண்ண. யார் ஆண்டவரே நாங்கள் போகணும், எந்த கோத்திரம் முன்னாடி போகணும் அப்படின்னு அவங்க கேட்டபோது கர்த்தர் அவங்களுக்கு சொல்ற வார்த்தை என்ன? யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. யூதா எழுந்து புறப்பட கடவன். ஆமென். நீங்க அடுத்த வசனங்களை வாசிங்கன்னா, அந்த 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் பெர்சியரையும் அவர்கள் கையிலே ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஆமென். இப்ப என்ன கேட்குறாங்க? நாங்க கானானியரை முறியடிக்கிறதுக்கு எங்களில் யார் முந்தி போக வேண்டும் என்று கேட்டபோது கர்த்தர் சொல்லி கொடுக்கிறாரு, யூதா முதல்ல போகட்டும். ஹல்லேலூயா. ஆமென். எனக்கன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கானானியர்கள் என்றால் அவர்கள் சபிக்கப்பட்ட சந்ததியார். ஆதியாகமம் 9:24 நோவா நித்திரை தெளிந்து அவன் சொல்லுகிறான், கானான் சபிக்கப்பட்டவன். அவன் தன் சகோதரர்களுக்கு எப்படி இருப்பான்? அடிமையிலும் அடிமையாயிருப்பான். பாருங்க, ஒரு சந்ததி மேல என்ன வருது? கர்சு வருது, சாபம் வருகிறது. இப்போ இந்த சாபம் அந்த சந்ததி மேல இருந்ததுனால கர்த்தர் அவர்களை தேசத்தை விட்டே நீக்கி போட சொல்லுறார். நீங்க தேசத்தை சுதந்திரிக்கும் போது அங்கே கானானியர், ஏத்தியர், பெர்சியர், கிர்காசியர் இவங்களெல்லாம் தேசத்தை விட்டு என்ன செஞ்சிருங்க? அழிச்சு போட்டுருங்க. ஏன்னா அவங்க மேல என்ன இருக்கிறது? சாபம் இருக்கிறது என்று சொன்னபோது இந்த யோசுவா லீடர்ஷிப்பா இருக்கும்போது என்ன நடந்துச்சு பாருங்க. யோசுவா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். யோசுவா 17ஆம் அதிகாரம் 13வது வசனம். இஸ்ரவேல் புத்திரர்
பலத்த போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல் அவர்களை பகுதி கட்டுகிறவர்களாக்கி கொண்டார்கள். கவனிங்க, கானானியர்கள் யாரு? சபிக்கப்பட்டவர்கள். அவர்கள் கர்த்தருடைய ஆலயத்திற்கு ஆகாது. மோவாபியனும் அம்மானியனும் கானானியனும் கர்த்தரால சபிக்கப்பட்டவர்கள். இப்ப இவங்களை என்ன செஞ்சிருக்கணும்? கானான் தேசத்துல போய் முற்றிலும் அழித்திருக்க வேண்டும். பாருங்க, கானான் நல்ல தேசம். ஆனால் அந்த கானானியர்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க? சபிக்கப்பட்டவங்களா இருந்தாங்க. இப்போ யோசுவா என்ன செய்திருக்க வேண்டும்? அவங்களெல்லாம் அழிச்சிருக்கணும். ஆனால் நம்ம வாசித்த வசனத்தில் இஸ்ரவேல் புத்திரர் பலத்த போதும், அவங்களுக்கு நல்ல ஸ்ட்ரென்த்து வந்த போதும், சரி முதல்ல கானான் புத்திரரை எதிர்த்து யுத்தம் பண்ண முடியலை. ஏன்னா அவங்களுக்கு என்ன இல்லை? பலம் இல்லை. ஆனால் இப்போ இவர்கள் யோர்தானை கடந்து எரிகோவை கடந்து இப்போ எங்கே வந்துட்டாங்க? கானானுக்குள்ள என்டர் ஆயிட்டாங்க. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். கானான் இவர்கள் வசமாயிற்று. அது பாலும் தேனும் ஓடுகிற தேசம். இவர்கள் வசமான போது இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? பலத்து கொண்ட போதும் கானானியரை முற்றிலும் துரத்தி விடாமல். கர்த்தருடைய பிள்ளைகளே, சில கானானிய வல்லமைகள் நம்மை அட்டாக் பண்ணும். நம்ம என்ன பண்ணணும்? நல்லா பலத்து கொண்ட போது, கர்த்தருக்குள்ள நல்லா வந்த உடனே இந்த கானானிய வல்லமைகளை கட்டணும். அல்லேலூயா. பாருங்க, இந்த முதல் ஜெனரேஷன் இருக்கு இல்லையா? இப்போ ஒருத்தர் புதுசாக ஆண்டவரை ஏற்றுக்கொள்கிறார். அவர் அதுக்கு முன்னாடி விக்கிரக ஆராதனையில் இருந்தார். அந்த சாபம் அவங்க மேலே வரலாம். ஆனால் அவங்களுக்கு பிறந்த பிள்ளைங்க, அதுக்கு பிறந்த பிள்ளைங்க மேலே அந்த சாபம் நீங்குகிறது. ஆனால் அந்த முத மனுஷன் இருக்கான் இல்லையா, அந்த மனுஷனுக்கு மேலே என்ன வருது? சில சாபங்கள் வருகிறது. அதை எப்படி ஆரம்பத்தில் நமக்கு தெரியாது, முறியடிக்க முடியாது. ஆனால் நம்ம கர்த்தருக்குள்ளே வளர்ந்த உடனே இப்படிப்பட்ட சாபங்களை கண்டுபிடித்து அவைகளை கடிந்து கொண்டு விரட்ட வேண்டும். அல்லேலூயா, ஆமென். இவர்கள் என்ன செய்திருக்க வேண்டும்? இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளே நுழைந்த உடனே கானானியர்களை என்ன செய்திருக்கணும்? முற்றிலும் அழிச்சிருக்கணும். ஏன்னா இவங்களுக்கு என்ன வந்துருச்சு? இப்ப பலம் வந்துருச்சு. முதல்ல பலவீனமா இருந்தாங்க. இப்ப பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்குள்ள போன உடனே என்னவா மாறிட்டாங்க? பலமுள்ளவர்களா மாறிட்டாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். நம்ம என்னைக்குமே பலவீனராகவே இருக்கக்கூடாது. நம்ம கர்த்தருக்குள்ளே பலம் உள்ளவர்களாய் மாற வேண்டும். நாம் பலத்து கொள்ள வேண்டும். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. பலத்து கொண்ட உடனே இந்த கானானியர்களை என்ன பண்ணணும்? சொல்லுங்க. ஆமென். நீ பலத்து கானான துரத்து. சொல்லுங்க. நீ கர்த்தருக்குள் பலத்து கானானியனை என்ன செய்ய? துரத்து. இல்லைங்க, அவன் இருந்தால் இருந்துட்டு போகிறாங்க. இந்த யோசுவா கிபியோனியரை அடையாளம் கண்டு கொள்ளாமல் அவங்கள ஏற்றுக்கிட்டான். ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ போகிற இடமெல்லாம் அந்த ஜனங்களை அழிச்சிருங்கிறார். ஆனால் கொஞ்சம் கிபியோன் என்கிற ஒரு சின்ன ஊர், அந்த மக்கள் யோசுவாவையும் அவனுடைய லீடர்ஷிப்பையும் பார்த்து ரொம்ப பயந்துட்டாங்க. நம்மளையும் கொன்று போட்டுருவான்ட்டு அதில் 2-3 பேர் என்ன செஞ்சிட்டாங்கன்னு தெரியுமா? ஒரு 1000 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இருந்து வர்ற மாதிரி ஆக்ட் பண்ணி அவங்க கொண்டு வந்த அப்பமெல்லாம், பழைய அப்பமெல்லாம் கொண்டு வந்து தண்ணியெல்லாம் தீர்ந்து போய் யோசுவாகிட்ட வந்து சொல்கிறாங்க, ஐயா நாங்கள் பல 100 மைல்களுக்கு இருந்து என்ன செய்கிறோம்? வர்றோம். உங்களை நினச்சாலே பயமாக இருக்குது. அதனால் தயவுசெய்து எங்களை என்ன செஞ்சிடாதீங்க, அழிச்சிடாதீங்க, கொன்றாதீங்க, எங்களோட என்ன பண்ணுங்க, சமாதான உடன்படிக்கை பண்ணுங்கன்ட்டு. யோசுவாவும் பார்த்தான். அவங்க அப்பத்தை பார்த்தா எப்படி இருக்கு? ரொம்ப நாளைக்கு கொண்டு வந்த மாதிரி இருக்குது. பூசணம் பூத்து காஞ்சி போய் துருத்தியெல்லாம் பழைய துருத்தியாக இருக்குது. சரி பரவாயில்ல, இவனுங்க ரொம்ப தூரத்தில் தான் வந்திருப்பானுங்க போல் இருக்குன்னு யோசுவா அவங்களோட என்ன பண்ணிட்டான். ஆனால் இவனுக்கு எங்கே தான் இருந்திருக்கானுங்க? இந்த செத்த பயலுங்க பக்கத்தில் தான் இருந்து யோசுவாவை என்ன பண்ணிட்டானுங்க?
ஏமாத்திட்டானுங்க. அதனால தான் கர்த்தர் சொல்கிறாரு, இப்படி உங்களை ஏமாற்றி விடுவானுங்கடா, அதனால் இந்த கானானியர்களை கண்டா விரட்டி விட்டுருங்கிறார். விரட்டோன்னு என்ன செய்ய, விரட்டு. ஆமே, நீ பலத்து கானான துரத்து. ஆமென். ஜெபத்தில் கர்த்தருடைய பிள்ளைகள் பலத்து கொள்ள வேண்டும். கானானியுடைய வல்லமைகளை என்ன செய்ய வேண்டும், துரத்த வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப என்னாச்சு பாருங்க, அவர்கள் பலத்த போதும் சிலர் பலக்கிறதே கிடையாது. 10 வருஷம் 20 வருஷம் விசுவாசி ஆனாலும் இன்னும் என்ன செய்யறது இல்லை, பலத்து கொள்றது இல்லை. அப்படியே இருக்கிறாங்க. இன்னும் தேவன் அவர்களை பயன்படுத்த முடியாத ஒரு கண்டிஷன்ல இருக்கிறாங்க. பயன்படுத்த முடியல அவங்கள. ஏன்னா இவர்கள் என்ன செய்யல சொல்லுங்க, பலத்து கொள்ளலை. மற்றதுலாம் நல்ல பலன் இருக்கு. கர்த்தருடைய காரியங்களில் இன்னும் என்ன செய்யலை, பலத்து கொள்ளலை. நான் இயேசுவை ஏற்றுக்கொண்ட கொஞ்ச நாட்கள்லேயே பிரசங்கராக மாறினேன். அல்லேலூயா. இன்னைக்கு மானசேரி போன பையன்களை நீங்களே பிரசங்கம் பண்ணிட்டு வாடான்னா, எங்களுக்கு பிரசங்கம் பண்ண தெரியாதுங்கிறார். பிரசங்கம் பண்ண யார் இப்போ என்ன செய்யணும்? நான் இயேசுவை எல்லாரும் ஆச்சரியப்பட்டாங்க, இவன் எப்படி முதல்ல ஜெபம் பண்ணுறதுக்கு என்ன பண்ணேன்னா, ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிட்டேன், அன்புள்ள இயேசுவே, இன்றைக்கு இந்த வீட்டை ஆசீர்வதியும். என் குடும்ப ஜெபத்தில் இது வீட்டு கூட்டத்தில் ஜெபம் பண்ணுறதுக்கு. அப்போ வீட்டு கூட்டத்தை நடத்தினவர் சொன்னார், யாராவது ஜெபிப்போம் அப்படின்னார். உடனே நான் முழங்கால் போட்டு கந்து கிடந்துட்டு எழுதுனது எல்லாம் வாசிப்பிட்டேன். உடனே பார்த்தாங்க, என்ன இப்போ தான் வந்தால் நல்லா ஜெபம் பண்ணுறானே அப்படின்னாங்க. அப்புறம் ஒரு நாள் என்னை பிரசங்கம் பண்ண விட்டாங்க ஒரு வீட்டு கூட்டத்தில். நான் ரொம்ப அருமையாக பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன். என்ன அது கேட்குறது தான், எங்கேயாவது கேட்டு எடுத்துக்கிறது தான். நம்மக்கிட்ட உருவாக செய்யுது. நீங்கள் எத்தனை பிரசங்கம் கேட்டிருக்கிறீங்க, அது அப்படியே உங்கள் மைண்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் பிரசங்கம் பண்ணலாம். உடனே நடத்தினவருக்கு தாங்க முடியலை. இவன் இப்போ தான் வந்தான், இவ்வளோ பாயிண்டாக பிரசங்கம் பண்ணான்னு என் சட்டையை பிடிச்சி இழுத்துட்டார். கீழே தானே அவர் உட்காந்துருந்தார். அப்புறம் சேரெல்லாம் கிடையாது. பார்த்து நான் கீழே இப்படி எந்திரிச்சு நின்று தான் பேசிக்கிட்டு இருந்தேன். அவர் பிரசங்கத்தை நிப்பாட்டுன்னு இப்படி தட்டி இருக்கலாம். அவருக்கு அங்கே நான் பிரசங்கம் பண்ண இவன் என்னடா இப்போ வந்து இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணுறான்னு அப்போ நான் இன் பண்ணாமல் இருந்தேன். அந்த சட்டையை எப்படி சொல்ல விட்டார், இழுத்து என் காலரெல்லாம் பின்னால் போய் நான் இப்படியே உக்காந்துட்டேன். ஆனால் அதுக்கு பிறகு நான் பல இடங்களில் பிரசங்கம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன், பல இடங்களில் ஜெபம் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆமாம், ஆண்டவருக்கு மகிமையாக சொல்கிறேன். அல்லேலூயா. அப்போ இருந்த அந்த ப்ரேயர் ஸ்பிரிட்டு இப்போ அந்த என்பிஎன் ப்ரேயர் நடத்தும் போது எனக்கு தெரியும். அப்போ நான் சில இடங்களில் கத்தி ஜபிக்கிறது. அப்போ அந்த வார்த்தையில் நான் என்ன சொல்கிறேன், நீ வளரணும், நீங்கள் பலத்து கொள்ளணும்னா உங்கள் வார்த்தை சத்தமாக இருக்கணும். ஹல்லேலூயா. அதனால தான் சில நேரம் சிலர் ஜெபம் பண்ணாலே நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு சொல்கிறேன். ஏன்னா பலத்து கொள்ளவில்லை இன்னும். அந்த காலத்தில் ஜெபித்த ஜெபங்கள் இன்றைக்கு போய் பார்க்கும்போது பலன்களை உண்டாக்குகிறது. ஹல்லேலூயா. அது எப்படி ஜெபிக்கிறது? ஜெபம்னா அப்படி தலையை ஆட்டிக்கிட்டு அப்படி கத்தி ஜெபிக்கிறது. ஏதோ ஒரு எதையோ ஒப்பிக்கிறது இல்லை, பலத்து கொள்ளுதல். கர்த்தருக்குள்ள என்ன செய்கிறது? பலத்து கொள்ளுதல். கர்த்தர் அதையெல்லாம் பார்த்து தான் அந்த ஊழியத்தை கொடுத்துருக்கிறார். எனக்கு இந்த சப ஊழியத்தை மட்டும் இல்லை, அநேக போதகர்களை வைத்து ஜெபம் நடத்துகிற ஜெப ஊழியத்தையும் கொடுத்துருக்கிறார். அதெல்லாம் அன்னைக்கு பார்த்தார். நான் இப்போ யோசிச்சு பார்ப்பேன், சில வீடுகளில் போய் நம்ம கத்துன கத்து பாருங்க. ஒருத்தரெல்லாம் சொல்லிட்டாரு, இந்த தம்பியை மட்டும் வீட்டு கூட்டத்துக்கு அனுமதிக்காதீங்கன்ட்டார். நான் தான் வீட்டு கூட்டத்துக்கே ஹீரோ. அப்போ என்ன போய் அனுமதிக்க? எப்படி ஹீரோன்னா, பெட்ரோமாக்ஸ் லைட்டு எனக்கு தான் பற்ற வைக்க தெரியும். பெட்ரோமாக்ஸ் லைட்டு ஏன்னா அப்போ எங்கள் கடையில் தான் அது இருக்கும். எனக்கும் எங்கள் அண்ணனுக்கு தான் தெரியும். அந்த ஊர்லேயே பெட்ரோமாக்ஸ் லைட் பற்ற வைக்கிறதுக்கு நாங்கள் 2 பேரும் தான் சாயங்காலம் பற்ற வைப்போம், அந்த கடை வியாபாரத்துக்காக. என்ன பண்ணுறது, கடை 7 மணிக்கு மேலே எவனும் இருக்க மாட்டாங்க. 7 மணியில் 6 மணிக்கு மேலே எவனும் இருக்க மாட்டான். உடனே அந்த பெட்ரோமாக்ஸை தூக்கிட்டு போய் அந்த விசுவாசி வீட்டில் பற்ற வைக்கிறதே நான் தான்.
அப்புறம் ட்ரம் அடிக்கிறதும் நான் தான். சில நேரம் ஒரு கையில் பெட்ரோமாக்ஸு ஒரு கையில் ட்ரம்மை கூட்டிகிட்டு இப்படி மலையில் ஏறி போனதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது. அப்போ என்ன நீக்கலாம் நீ என்ன செய்வேன்? ஏன்னா சத்தம், பயங்கர சத்தம் போடுறது. என்னால் இந்த காட்டு கற்றுறானுங்க. அப்புறம் ஒரு வீடு கிடச்சி, காட்டுக்குள்ளே ஒரு வீடு, அங்கே போய் கத்துறது, ஃபாஸ்டிங் ப்ரேயர் அப்படின்னு வச்சு அங்கே போய் கத்துறது, கற்று நீ கத்துறது. அப்படி கத்துற காலங்களில் தான் கர்த்தர் சில வெளிப்பாடுகளை கொடுத்தாரு. அல்லேலூயா. நான் சொல்கிறது 40 வருஷத்துக்கு முன்னாடி நடந்ததை சொல்கிறேன். அன்னைக்கு ஆண்டவர் அந்த கத்தில் வந்த ரெவலேஷன் தான் இன்னைக்கு வரை என்ன நடத்தி கொண்டு போகிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. அல்லேலூயா. பலத்து கொள்ளுங்கள், ஆனால் பலத்து கொண்டு கானானியரை துரத்துங்கள். அல்லேலூயா. நீங்க எப்பெல்லாம் பலத்து கொள்கிறீர்களோ அப்பெல்லாம் உங்களுக்கு விரோதமான சாப கட்டுகளை என்ன செய்யுங்க? துரத்துங்கள். ஆமேன் கூட சத்தமா சொல்ல மாட்டேங்கிறீங்களே. அல்லேலூயா. பலத்து கொண்ட போது, அவர்கள் பலத்து கொண்ட போது என்ன செய்யல? கானானியரை துரத்தல. அதனால இப்ப என்ன ஆச்சுன்னா, மறுபடியும் கானானியர்கள் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி வருகிறார்கள். நம்ம எங்கேயாவது பண்ற மிஸ்டேக்கு 10 வருஷம் 20 வருஷம் 30 வருஷம் கழிஞ்சு கூட அது வேலை செய்யும். பாருங்க எவ்வளவு பெரிய கஷ்டம் பாருங்க. இவன் அன்னைக்கே துரத்தி இருந்தானுங்கன்னா, யோசுவா ஒரு கிரேட் லீடர் பாருங்க, பயங்கர யுத்த வீரன். அவனுக்கு கீழே 31 ராஜாக்களை ஆண்டவர் ஒப்பு கொடுத்தாரு. நதிக்கு அப்புறத்தில் சீகோன் தேசத்து ராஜாவாகிய ஓகை அழித்தவரை, அப்புறம் பாசான் ராஜாவாகிய சீகோனை, இவனுக்கு 2 பேரும் முக்கியமானவங்க. மோசே தலைமையில அழிச்சிட்டாரு ஆண்டவர். ஏன்னா பாசான நம்ம பாதுகாக்கணும்னா சீகோனை அழிக்கணும். அல்லேலூயா. ஏன்னா உங்க வாழ்க்கையில பாசான் வரணும்னா, பாசான்னா என்ன? செழிப்பு. பாசான் தேசத்து பலத்த எருதுகள். அப்ப பாசான் உங்களுக்கு வரணும் அப்படின்னா நீ சீகோனம் என்ன பண்ணணும்? துரத்தணும். மோசே தலைமையிலேயே அதனாலதான் 136 எழுதியிருக்கும், ஆமென், பாசான் தேசத்து ராஜாவாகிய ஓகை அழித்தவரை துதியுங்கள். நல்லா கையை தட்டி சோதரம் பண்ணுங்க. அல்லேலூயா. ஏன்னா நீ பலத்து கொண்ட போது உங்களுக்கு விரோதமாய் வருகிற கிரியைகளை துரத்துறதுக்கு பலன் வேணும். அதனால கர்த்தர் சொல்றாரு, நீ பலத்துக்கொள், அங்கே துரத்தி விடு. அல்லேலூயா. துரத்த முடியல ஆண்டவரே, இல்ல இன்னும் கொஞ்சம் பலத்துக்கொள், இன்னும் கொஞ்சம் பலத்துக்கொள். இப்ப நீ என்ன செய்ய வேண்டும்? இல்ல வருஷம் உள்ள இன்னும் வீக்கிக்கிட்டே இருக்காதீங்க பிரதர். இன்னும் எனக்கு ஒரு ஜெபம் பண்ண தெரியாது, இன்னும் நான் பலவீனம். இவன் தாவீது சொல்லுவான், சிரியாவின் குமாரரே இன்னும் நான் பலவீனன். சண்டைகிட்டே இழுத்துட்டு வந்துடாதீங்கப்பா, சண்டையை ஏதாவது இழுத்துட்டு வந்துடாதீங்க, இன்னும் நான் பலவீனன் நான் சொல்கிறேன். இப்போ நான் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம பலப்படுத்தி இருக்கிறார். இப்போ நம்ம பலத்து கொண்டோம். பலத்து கொண்டவங்கள அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். இப்போ பலத்து கொண்ட போது நமக்கு விரோதமாய் வருகிற கானானியர்களை துரத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த கானானின் ஆவி பல வேலைகளை செய்யும். இப்ப அந்த ஆவியை கண்டுபிடிச்சு நம்ம குடும்பத்துக்கு விரோதமாய், நம்ம தனிப்பட்ட வாழ்க்கைக்கு விரோதமாய், நம்முடைய சபைக்கு விரோதமாய் எழும்புகிற இந்த கானானிய வல்லமைகளை கண்டுபிடிச்சு கர்த்தருக்குள்ளே பலத்து கொண்டு கானானுடைய வல்லமைகளை துரத்த வேண்டும். அல்லேலூயா. இந்த கானான சாபம். சாபம் சில நேரம் விசுவாசிகள் அந்த சாபம் தொடர ஆரம்பிக்கலாம். முன்னோர்கள், நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவத்தின் சாபங்கள் அவங்களுக்கு அதை துரத்த தெரியாது. ஏன்னா அவங்க பலத்து கொள்ளவில்லை. இப்ப நம்ம கர்த்தருக்குள்ள பலத்து கொண்டு இந்த கானானின் ஆவிகளை என்ன செய்யணும்? துரத்த வேண்டும். அல்லேலூயா. அப்படி துரத்தலன்னா மறுபடியும் அது பலம் கொண்டு நம்மளை துரத்த ஆரம்பிச்சிடும். இப்போ அப்படிதான் நடந்தது. யோசுவா காலத்தில் இந்த கானானியரை இவர்கள் எப்படி துரத்துனாங்க? ஆனால் எப்படி துரத்தல?
முற்றிலும் துரத்தலை. அதனால இப்போ மறுபடியும் ஒரு பெரிய ஜனக்கூட்டமாய் ஃபார்ம் ஆகி இப்போ இஸ்ரவேலுக்கு விரோதமாய் வந்து நிற்கிறார்கள். இவங்க சண்டை பண்ணிடுவாங்க. ஆனால் இப்போ யார் இல்லை, அவங்களுக்கு தலைவன் இல்லை, மோசையும் இல்லை, யோசுவாவும் இல்லை, அடுத்து ஒரு ராஜாவும் இல்லை. இப்போ அடுத்து என்ன செய்யலான்னு குழம்பிக்கிட்டு இருக்க நேரம் தான் இவனுங்க வேற வந்து சண்டைக்கு வர்றானுங்க. இப்போ தான் கேட்குறானுங்க, ஆண்டவரே நாங்கள் என்ன செய்யணும்? இந்த கானானியரை முறியடிப்பதற்கு எங்களிலே யார் முதல்ல போகணுன்னு உடனே அந்த 12 கோத்திரத்தில் கர்த்தர் ஒரு கோத்திரத்தை கையை காட்டுறாரு. அந்த கோத்திரத்துக்கு பேர் என்ன கோத்திரம்? யூதா. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். எல்லா கரங்களை உயர்த்தி சொல்லுங்க. ஊதா கிடையாது, ஜூடா. ஜூடா. ஹல்லேலூயா. நீங்க ஏதோ ஊதா நேரம் நினைச்சிடாதீங்க. ஆமென். யூதா எழுந்து புறப்பட கடவன். எல்லாரும் வாய் திறந்து சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த யூதா எப்படி உருவாகிறான் அப்படின்னா, இந்த யூதா பிறக்கும் போது அவனுடைய தாய் யூதான்னு பேர் வச்சுட்டு சொல்றாங்க, நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன். நல்லா நல்லா கை தட்டி. ஓ ஹல்லேலூயா. நான் இன்னும் கர்த்தரை துதிப்பேன் அப்படின்னு சொல்லி அந்த பயலுக்கு என்ன பேரை வச்சு விட்டாங்க? அந்த பயலுக்கு யூதானி பேரை வச்சு விட்டாங்க. அப்ப யூதானி பேர் வச்சா என்ன அர்த்தம்? கர்த்தரை துதிப்பேன். எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். இன்னும் கர்த்தரை துதிப்பேன். சத்தமா சொல்லுங்க. இன்னும் கர்த்தரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப யூதானி பேர் வச்ச உடனே அங்க ஒரு துதி பிறந்துருச்சு. ஹல்லேலூயா. எங்கெல்லாம் துதி பிறக்குதோ அங்கெல்லாம் சாத்தானுக்கு மிதி உண்டாகிறது. இப்ப என்ன பிறந்துருச்சு? துதி பிறந்துருச்சு. அதனால கர்த்தர் இப்ப என்ன சொல்லி கொடுக்கிறாரு? உங்களுக்கு தலைவன் இல்லை, உங்ககிட்ட ராஜா கிடையாது, உங்ககிட்ட வெப்பன்ஸ் கிடையாது, ஆயுதம் கிடையாது, ஒண்ணும் இல்லை, பலத்திருக்கிறீங்க ஒளிய, வேற ஒண்ணும் இல்லை, சரக்கே இல்லை. இப்ப என்ன பண்ணுங்க? இந்த யூதாவை எழுப்பி விடுங்க. ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க. இந்த யூதாவை எழுப்பி விட்டீங்கன்னா அவன் போனான்னா நான் போவேன். ஹல்லேலூயா. ஓ ஹல்லேலூயா. நப்தலி அவன் ஒரு நெத்திலி, அவன் வேணாம். அப்புறம் வேற யாரு? ரூபன் அவன் தண்ணீரை போல தளம்பினவன். அப்புறம் யாரு? இசக்கார் அவன் 2 கழுதை, கழுதை நடுவே பொதி சுமக்கிற கழுதை நடுவே படுத்துக் கொள்கிறவன். செபுலோன் அவன் பெட்ரோல் எடுக்கிற கிணறுல காலை தேய்ச்சிக்கிட்டு இருப்பான். இவனுக்கெல்லாம் ஆகாது. இப்ப என்ன பண்ணு? யூதா எங்க இருக்காண்டி கண்டுபிடி. நீ யூதாவை எழும்பி போக சொல்லு. ஹல்லேலூயா. ஆமென். அதற்கு கர்த்தர் யூதா எழுந்து புறப்பட கடவன். அதுக்கு தான் அந்த பாட்டை படிக்க சொல்லி உங்களுக்கு பாட்டு போட்டிருந்தேன். யூதாவே நீ எழுந்து துதி, தேவ சமூகம் உன்னோடுதான், துதிப்பதற்கு நல்லா கைத்தட்டி கப்பட்டாய் துதி அபிஷேகம். யூதாவே உன்னோடுதான், துதிப்பதற்கே உன்னோடுதான். யூதாவின் செங்கோல் துதியின் ஆளுகை, நம் தேவனின் ராஜ்யம் அது துதியின் ராஜ்யம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் சொல்றாரு, எப்பா வேற எவனும் வேணாம், இப்ப யாரை கண்டுபிடி சொல்லுங்க? யூதாவை கண்டுபிடி. யூதா கிட்ட என்ன இருக்கு? ஒன்றும் கிடையாது. அவன் ஒரு போக்கிரிப்ப. ஒவ்வொரு இந்த பரிசுத்தவான்களுடைய லைஃப்பை பார்த்தீங்கன்னா, ஜோசப்பை தவிர மற்ற எல்லாவனும் ஒருத்தனும் லாய்க்கு கிடையாது. ஆனால் தேவன் அதை பார்க்கல. தேவன் அந்த காலத்தில் அவங்க லைஃப்பை பார்க்கல. அந்த காலத்தில் அவங்களுடைய பேரை பார்த்தாரு. ஆபிரகாமா ரைட்டு, ஓகே, அவன் யாரு? திரளான ஜாதிகளுக்கு தகப்பன். ஈசாக்கா ஓகே, அவன் எப்பவும் சிரிச்சுக்கிட்டே இருப்பான். ஆமென். யாக்கோபா அவன் ஏற்கனவே ஏமாத்துற பைய, பேரை மாத்திராணி மாத்தி இஸ்ரவேல் வச்சு விட்டாரு. ஹல்லேலூயா.
What is the meaning of Israel? Israel, the Prince of Peace. Hallelujah. சமாதான பிரபு நீ போடு அப்படின்னாரு. அதனால இஸ்ரேலுங்கிற பெயரை கேட்டாலே உலகமே அதிருது. உலகமே அதிருது. அமெரிக்காவா, அமெரிக்கா, ரஷ்யாவா, ஈரானா, எதுவும் கிட்ட வர முடியாதுண்டா. அன்னைக்கு போராடி பெற்ற ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. இப்ப கர்த்தர் இந்த யூதா எங்க இருக்கிறான்னு பார்த்தாரு. இந்த யூதா அவனை எழுப்பி விடு, எழுந்து என்ன செய்ய கடவன். அப்ப யூதாவை என்ன செய்ய, அவன் எழுப்பு. ஹல்லேலூயா. இன்னைக்கு புதிய ஏற்பாட்டில் அவன் ஏதோ ஒரு யூதா கிடையாது. பழைய ஏற்பாட்டில் ஒன்லி ஒன் கோத்திரம், ஒருத்தன் தான் யூதா. ஆனா புதிய ஏற்பாட்டில் ரட்சிக்கப்பட்ட அனைத்து பேரு யூதா. நல்ல நல்ல விசுவாசம் இருந்தா கையை தட்டுங்க. ஆமென். ஹல்லேலூயா. ஆமென். எல்லாரும் யூதா, எல்லாரும் கர்த்தரை துதிக்கிறவர்கள். ஆனா என்ன ஆச்சுன்னா இப்ப நிறைய பேருக்கிட்ட யூதா உறங்கிக்கிட்டு இருக்கான். ஊதா உறங்கிக்கிட்டு இருக்கிறான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகள் ஆராதனையில அந்த யூதாவை உறங்க வச்சுட்டு, ஜெபங்கள்ல உறங்க வச்சுட்டு இருக்கிறதுனால கானானியர்கள் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா ஆக்கிரமிப்பு பண்ண வர்றாங்க. கானான்னா சாபம், கானான்னா பாவம், இப்படி ஒன்னொன்னா சொல்லிட்டு போலாம். அப்ப இந்த யூதா எழும்பாத வரைக்கும் கானானியர்கள் என்ன செய்வார்கள், மேற்கொள்ள வருவார்கள். இப்ப கர்த்தர் சொல்றாரு, கானானியனை கண்டு பயப்படுறியா? பயப்படாத, உனக்குள்ள ஒருத்தர் இருக்கிறான், உன் கோத்திரத்துக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறான். அவனை மட்டும் எழுப்பி விட்டுட்டா அவன் முந்தி போனாலே போதும், கானானியரை அத்தனை பேரையும் அழிச்சு விடுவேன். ஹல்லேலூயா. ஆமென். இந்த கானானியர்கள் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க? தலைவன் இல்லைன்னு நினைச்சானுங்களா? மோசே செத்து போயிட்டான்னு நினைச்சானா? யோசுவா இல்லைன்னு நினைச்சானா? யூதா இருக்கும் வரை எந்த கானானியனும் இஸ்ரவேலரை மேற்கொள்ள முடியாது. கரங்களை உயர்த்தி தட்டுங்க. எஸ். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஒரு யூதா இருந்தா போதும் ஒரு குடும்பத்துக்கு, அந்த குடும்பத்தில் எந்த கானானும் உள்ள வர முடியாது. ஹல்லேலூயா. 10 யூதா சபையில இருந்தா போதும் எந்த கானானியனும் உள்ள வரவே முடியாது. ஹல்லேலூயா. ஓடிடுவான். மந்திரம், தந்திரம், பில்லி சூனியம் எதுவும் கிட்ட வர முடியாது. ஆமா, இதெல்லாம் கானானியருடைய ஆவிகள். மந்திரவாதம் பண்றது, பில்லி சூனியம் பண்றது, செய்வனை வைக்கிறது, தகடு வைக்கிறது, இது எதுவுமே என்ன செய்யாது. இவங்க இதெல்லாம் கானானிய ஆவி. இது the spirit of Canaan, கானானிய ஆவிகள். இதெல்லாம் அந்த இந்தியாவில் நிறைய இருக்கிறது, சவுத் ஆப்பிரிக்காவில் நிறைய இருக்கிறது, கேரளாவில் நிறைய இருக்கிறது. பில்லிசூனியம் பண்ணுறது. இந்த ஆவிகள் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு விரோதமான செய்கைகளை பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போ தேவனுடைய பிள்ளைகளுடைய வேலை என்னன்னா, இந்த கானானியனை என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும் சொல்லுங்க. நீ ஒரு நாள் துரத்தின பத்தாது, என்ன செஞ்சுக்கிட்டே இருக்கணும், துரத்திக்கிட்டே இருக்கணும். அப்படி துரத்தணும்னா உங்களுக்கு ஒரு யூதா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. யூதா எழுந்து புறப்பட்டால் கர்த்தர் என்ன செய்வார்? கானானியரை ஆமென் நிர்மூலமாக்குவார். நான் சொல்றேன், உங்களுக்கு விரோதமாக எந்த கானானியனும் எழும்பினாலும் நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. உங்களுக்குள் இருக்கிற ஆமென் the spirit of praise, that means Judah, the spirit of praise, துதியின் ஆவி. எல்லாரும் சொல்லுங்க. the spirit, the garments of spirit. ஆமென். துதியின் அங்கி, துதியின் ஆட மட்டும் இல்ல, துதிய அங்கியா அணிந்து கொள்ளுங்கள். இப்ப எந்த கானானியன் என்ன செய்ய முடியாது, உள்ள வரவே முடியாது. ஏன்னா அங்க என்ன இருக்கிறதா, யாரு இருக்கிறா? யூதா இருக்கிறான். அல்லேலூயா சொல்லுங்க. ஆமென். யூதா எழுந்துட்டா போதும், கானானியனால நிக்கவே முடியாது, ஓட ஆரம்பிச்சிருவான். ஆமென் சொல்லுங்க. அதனால சத்துரு என்ன செய்வான் தெரியுமா, நமக்குள் இருக்கிற யூதாவை எழுப்பி விடாம யூதாவை அன்கான்சியஸ் ஆக்கி விட்டுருவான். இன்னைக்கு நிறைய விசுவாசிகளால விடுதலையோடு கர்த்தரை துதிக்க முடியல, விடுதலையோடு ஆராதிக்க முடியல.
ஏன்னா யூதா எழும்பிட்டா கானானியன் என்ன செய்ய முடியாது, உள்ள வர முடியாது, எல்லையில கூட நிக்க முடியாது. ஆமென். கர்த்தரை துதிக்கிற ஜனம் எழும்பிட்டா கானானிய ஆவிகள் அந்த டெரிட்டரிக்கு, அந்த பவுண்டரிக்கு கூட என்ன செய்ய முடியாது, வர முடியாது. ஏன்னா யூதா, உங்களுக்குள்ள இருக்கிற யூதாவை எழுப்ப வேண்டும். ஹல்லேலூயா, ஆமென். இப்ப யூதா எழுந்திருச்சாச்சு, யூதா எந்திரிச்சிட்டான். யூதா எந்திரிச்சு போறான், லெஃப்ட் ரைட் போட்டுக்கிட்டு போறான். யூதா எந்திரிச்ச உடனே அந்த காலத்தில் இந்த ஜனங்களுக்கு ஒரு பழக்கம் இருக்கு. என்னன்னா, கர்த்தர் நல்லவர், அவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இதை தவிர அவங்களுக்கு வேற எந்த ஆயுதமுமே இல்லை. இப்போ அந்த யூதாவை முன்னாடி எழுப்பியே, யூதா எந்திர நீ தாண்டா முன்னாடி போகணுமான்னா, அந்த கோத்திரம் போய்கிட்டு இருக்குது. ஒன்றும் இல்லை, பாவம் அப்ராணி. அந்த கோத்திரம் போன உடனே 5வது வசனம் என்ன சொல்லுது, அவன் கையில் 4வது வசனமா, யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியரையும் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துகிறார். யூதா எழுந்து போன போது கர்த்தர் கானானியர்களையும் பெர்சியர்களையும் என்ன செய்தாராம், கையிலே ஒப்பு கொடுத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அப்ப இன்றைக்கு தேவன் இன்றைக்கு இந்த கானானியர்கள் எப்படி இருக்காங்கன்னா, இன்விசிபிளா இருக்கிறாங்க. அன்றைக்கு கானானியர்கள் ஒரு ஜாதியா இருந்தாங்க. ஒழுங்கா ட்ரெஸ் போட மாட்டான், ஆதிவாசி மாதிரி இருந்துக்கிட்டு மந்திரம் பண்றது, அடுத்தவனை கொல்றது, இதுதான் அவனுடைய வேலை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற இந்த கானானிய ஆவி என்னன்னா, அது ஒரு ஸ்பிரிட் பாருங்க, அது ஒரு ஆவி. இப்போ என்ன பண்ணணும், அந்த ஆவி என்ன செய்கிறது அப்படின்னா, சாபத்தை கொண்டு வரலாம், நமக்குள்ளே பாவத்தை கொண்டு வரலாம், நமக்குள்ளே வியாதியை கொண்டு வரலாம், நமக்குள்ளே பலவீனத்தை கொண்டு வரலாம், நமக்குள்ளே சோர்வுகளை கொண்டு வரலாம், நமக்குள்ளே ஒரு மனதை கெடுத்து விடலாம், ஐக்கியத்தை குலைத்து விடலாம், பிரிவினையை உண்டாக்கி விடலாம். இவைகளெல்லாம் அந்த இன்விசிபிளான ஸ்பிரிட் செஞ்சுக்கிட்டே இருக்கும். லிசன், சில குடும்பம் நல்லா இருக்கும் பாருங்க, திடீர்னு அங்கே சில ப்ராப்ளம் வந்துடும். உடனே அங்கே என்ன ஒரு ப்ராப்ளம் குடும்பத்தில் வந்தால் சாப்பாடு இல்லாமல் இருப்போமா? எல்லாம் இருக்கும். ஆனால் என்னதான் இருக்காது, என்ன இருக்காது, ஜெபம் மட்டும்தான் இல்லாமல் போகும். மற்ற எல்லாம் ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். சண்டை போட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க, சண்டை போட்டுக்கிட்டே பிரியாணி தின்னுக்கிட்டு இருப்பாங்க, ஒருத்தர் வஞ்சிக்கிட்டே நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் என்னது நிறுத்தப்படும், ஜெபம் அங்கே நின்றோம், பாட்டு நின்றோம், துதி நின்றோம். பிசாசுக்கு நீங்கள் சாப்பிட்றத பற்றியெல்லாம் அவனுக்கு கவலை கிடையாது, சர்ச்சைக்கு போகிறத பற்றி கூட அவனுக்கு கவலை கிடையாது. அவனுக்கு ஜெபத்தை நிறுத்தணும், துதியை நிறுத்தணும், ஆராதனையை நிறுத்தணும், மகிழ்ச்சியை கெடுக்கணும். இதுக்காக இந்த இன்விசிபிள் ஸ்பிரிட் ஆஃப் கேனன் என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பான், வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பான். இப்போ தேவனுடைய பிள்ளைகள், நமக்குள் இருக்கிற அந்த ஸ்பிரிட் ஆஃப் ஜூடா, அந்த யூதாவின் ஆவியை நீங்கள் எழுப்பி விடணும். அந்த யூதாவின் ஆவி என்னன்னா, கர்த்தரை துதிக்கிற ஆவி. கரங்களை தட்டி ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, நல்ல ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஒரு ஸ்தோத்திரம் அப்படின்னீங்கன்னா சாத்தானுக்கு வரும் ஆத்திரம். ஹல்லேலூயா. இந்த ஸ்தோத்திரம் என்ன சொல்லுகிறது, ஆண்டவரே எனக்கு நீர் மாத்திரம் அப்படின்னு சொல்லும். அதனால இந்த ஸ்தோத்திரத்துக்கு இருக்கிற பவர் உங்களுக்கு தெரியுதோ இல்லையோ, சாத்தானுக்கு தெரியும். அதனால நமக்குள்ள இருக்கிற யூதாவை அப்படியே உறங்க வச்சே நம்மளை உறக்கிப்படுவான். இப்ப கர்த்தர் என்ன சொல்றாரு, உனக்குள் இருக்கிற யூதாவை நீ என்ன செய்ய வேண்டும், எழுப்பி விட வேண்டும். அப்படின்னா என்னன்னா, நல்லா துதிக்கணும். ஹல்லேலூயா. துதிக்கிறது வேற, நல்லா துதிக்கிறது வேற. கர்த்தரை நல்லா வாயை திறந்து கர்த்தரை துதிக்க 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 கானானிய வல்லமைகள் இந்த ஏரியாவை விட்டே வெளியேறிடும். ஹல்லேலூயா, ஆமென். அவன் கொண்டு வருகிற சங்கிலிகள் உடைந்து நொறுங்கி போகும்.
ஹல்லேலூயா. அதனால ஆமென். இந்த யூதாவை எங்க போய் நீங்க கண்டுபிடிக்கன்னு போய் தேடாதீங்க. இந்த யூதா உங்களுக்குள்ளே இருக்கிறான். ஹல்லேலூயா. நீங்க வாயை திறந்தீங்கன்னா அந்த யூதா வெளியே வருவான். ஹல்லேலூயா. அதனாலதான் கர்த்தர் சங்கீதம் 81 சொன்னாரு, உன் வாயை விரிவாய் தர. எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி விரிவாய் திறந்து ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நமக்குள்ள இருக்கிற இந்த வாய் தான் வாசல். ஆமென். உன் வாசல்களை துதி என்பாய். நம்முடைய வாய் ஒரு வாசல். ஆமென். இந்த வாசல்ல இருந்து கர்த்தரை துதிக்கிற துதி வந்து கொண்டே இருக்க வேண்டும். ஆமென். சங்கீதம் 100 சொல்லுகிறது, ஆமென், துதித்தலுடனே அவர் சந்நிதிக்கு முன்னால என்ன செய்யுங்க, அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில். ஆமா, வாசல் வந்தாலே அங்க என்ன வந்துருது, துதி வந்துருது. ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல வாயை திறந்து ஓ ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஆமென். இப்ப நமக்குள்ளே இந்த துதியை எப்படி வெளியே கொண்டு வருதுன்னா வாசல் வழியாய். ஹல்லேலூயா. ஆமென். நல்ல வாயை திறந்து கர்த்தரை துதிக்கும் போது கர்த்தர் அந்த சுற்றி இருக்கிற எல்லா கானானிய வல்லமைகளை நிர்மூலமாக்குவார். என்ன ஒரு அன்பார்ச்சுனேட்னா, விசுவாசிகள் வாயை திறந்து சத்தம் போடுறது கிடையாது. நம்ம என்ன சொல்கிறோம், வாயை திறந்து சத்தமா துதி, சத்தமாலையிலே சொல்லு, சத்தமாலையிலே சொல்லு. யூதா எழுந்துட்டாலே சத்தம் தாங்க. ஹல்லேலூயா. ஆமென். உலகத்தானுக்கு கையில் பலன், கையில் என்ன இருக்கு? ஏன்னா கர்த்தரே சொல்கிறார், உன் கையின் பிரயாசத்தை என்ன செய்வார். ஆனால் நமக்கு வாயில தான் பலன். ஹல்லேலூயா. நமக்கு பலன் எங்கே இருக்கிறது? வாயில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆமென். நமக்கு உலகத்தானுக்கு கையில பலன் இருக்கிறது, ஆனா தேவனுடைய பிள்ளைகளுக்கு வாயில பலன் இருக்கிறது. இந்த வாயை மட்டும்தான் கட்டலை. பவுலும் சீலாவையும் என்ன செஞ்சாங்க, நல்லா அடின்னு அடிச்சு அவர்கள் கைகளையும் கால்களையும் தொழுமரத்தில் கட்டி வச்சுட்டாங்க. பாருங்க, இந்த சத்துரு சில நேரம் முட்டாள்தனமா வேலை செய்வான். அவங்க வாயை ஒரு பிளாஸ்டர் போட்டு ஒட்டி இருந்தான்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. இவங்க கையும் காலும் தொழுமரத்தில் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, மாற்றப்பட்டிருக்கிறது. ஆனா இவங்க வாயில கர்த்தரை துதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. ஆண்டவரை முறுமுறுக்கல. ஏன்னா அவங்களுக்கு தெரியும், யூதா எழும்பிட்டான்னா சத்துரு நிர்மூலமாயிருவான். ஹல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். அதனால சில நேரம் என்ன பண்ணுவான் தெரியுமா, அந்த யூதாவுக்கு பதிலாக முறுமுறுக்க வச்சிருவான். என்ன சபை இது, என்ன பாஸ்டரு, என்ன கீபோர்டு, என்ன பாட்டு, அடாடாடா ஒன்றுமே சரியில்லை அப்படின்னு முறுமுறுப்பின் ஆவியை கொண்டு வந்துடுவான். இந்த முறுமுறுப்பின் ஆவி வந்த உடனே யூதா உறங்க போயிடுவார். யூதா ரெஸ்ட் எடுத்த உடனே கானானின் ஆவி வெளியே வந்துடும். முதல்ல அந்த கானானின் ஆவியை கட்டி துரத்துறது நம்ம வேலை. இயேசுவின் நாமத்தில் ஆமென் சொல்லுங்க. இப்போ இவங்க கை ஒரு பக்கம் இருக்கிறது, கால் ஒரு பக்கம். தொழுமரம்னு என்ன தெரியுமா, ஒரு கீழே ஒரு கட்டை, நடுவில் ஒரு குழி பள்ளம், மேலே ஒரு கட்டை, காலை உள்ளே வச்சு லாக் பண்ணிடுவான், பூட்டு போட்டுருவான். கையும் காலும் பூட்டு போட்டுருக்கிறது. வாயை பூட்டு போட யாருமே முடியலை. நான் சொல்கிறேன், எத்தனை சட்டம் வந்தாலும் நம்ம வாயை பூட்டு போட முடியவே முடியாது. கையை தட்டி. ஆமென். இப்போதான் நம்ம முதல்வர் ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுருக்கான்னு எல்லாம் வாட்ஸ்அப்பில் பாராட்டிக்கிட்டே இருக்கிறாங்க. என்ன செஞ்சார், சர்ச்சு கட்டுறதுக்கு என்ன கொடுத்துட்டாரு, அனுமதி. எவ்வளோது இழுத்தடிச்ச தொலைஞ்ச, ஒரு மாதத்துக்குள்ளே சர்ச்சு கட்ட அனுமதி குடியா அப்படின்னு ஒரு நல்ல காரியத்தை செஞ்சுட்டார். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்து. அதனால் நான் டிஎம்கே காரன் நினச்சிடாதீங்க. நமக்கு யார் எடப்பாடி இருந்தாலும் எந்த பாடி இருந்தாலும் நம்ம அவர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு தான் நம்ம சப்போர்ட்டு. ஆமென் சொல்லுங்கள் பார்க்கலாம். ஹல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, முறுமுறுக்கலை இவங்க முறுமுறுக்கலை. ஆண்டவரை குறை சொல்லலை, சபையை குறை சொல்லலை, போதகரை குறை சொல்லலை, விசுவாசிகளை குறை சொல்லலை, ஒன்றுமே சொல்லலை. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். அவன் தான் என் விசுவாசி. ஹல்லேலூயா. என்ன நடந்தாலும் கர்த்தர் பார்த்துக்குவார். என்ன ஆண்டவரே, உங்கள் ஊழியத்துக்கு வந்தால் இப்படி பெனாஷிப்டானுங்க அடி பைபிளில் போட்டிருக்காங்களா, அடின்னு என்ன செஞ்சாங்களா, அடின்னு அடிச்சாது விட்டுருக்கலாம்ல. அது ரோமச்சரைன்னா பயங்கரமான சரை. அங்கே கொண்டு போய் காலையும் கையையும் மாட்டி வச்சுவிட்டாங்க. உடனே இவனுங்க
இந்த ஊழியத்துக்கு எவன் என்னை கூப்பிட்டேன்? இந்த பாஸ்டர் தானே ஊழியத்துக்கு கூப்பிட்டுறேன். இவனால் தானே நமக்கு இந்த பாடு. இந்த மாதிரி அவங்க யாரும் என்ன செய்யலை, முறுமுறுக்கலை. அவன் தான் தேவனுடைய மனுஷன். நல்ல அடையாளம் கண்டுக்கங்க. யார் தேவனுடைய மனுஷனை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். அல்லேலூயா, ஆமென். இவன் முறுமுறுத்து, ஆண்டவரே என்னை இப்படி கைவிட்டுட்டீங்க, நான் உங்களுக்காக தான் எல்லாத்தையும் விட்டு வந்தேன். சவுல் சாதாரணமான ஆள் கிடையாதுங்க. அவன் யார்? அவன் பெரிய பணக்காரன், பெரிய பணக்காரன். எனக்கு லாபமாக இருந்தவைகளையெல்லாம் கிறிஸ்துவுக்காக நஷ்டமாக தூக்கி தூரடிச்சுட்டு வந்தவன். வந்து சம்பாதிக்கலாமே. ஊழியத்துக்கு சம்பாதிக்கிறது கிடையாது. ஊழியத்துக்கு வந்தால் லூஸ் பண்ணணும், இழக்கணும். எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தேன். அந்த காலத்தில் சர்டிஃபிகேட்டை கிழிச்சிட்டு போட்டுட்டு ஊழியத்துக்கு வருவாங்க. இது இருந்தால் மறுபடியும் என்ன வேலைக்கு போக சொல்லிடும். இந்த சர்டிஃபிகேட் இருந்தால் மறுபடியும் என்ன ஜாப் பண்ண சொல்லிடும். ஆமென். எல்லாம் வேணாம். லாபமாக இருந்தவைகளெல்லாம் எப்படி நினச்சி வந்தேன், நஷ்டமும் அப்படி நினைச்சு வந்த எனக்கு இந்த பரிசா ஆண்டவரே. அவன் சோத்தியம் சோதிச்சில்ல. அல்லேலூயா. He did not ask question. அவன் யாரையும் இதுக்கு என்ன இந்த அளவுக்கு என்ன அடிச்சு நொறுக்கிறதுக்கு யார் காரணம் அப்படின்னு அவன் கண்டுபிடிக்கிறதுக்கு ஆராய்ச்சி பண்ணலை. கர்த்தரையும் என்ன செய்யலை, குறை சொன்னா நான் பவுலும் சீலாவும் என்ன ஆண்டவரே இவ்வளத்தையெல்லாம் விட்டுட்டு, என் கப்பல் கூட வச்சுருந்தேன், அதெல்லாம் விட்டுட்டு கமாலியலின் பாதத்தில் படித்தவன். அந்த காலத்தில் அந்த கல்வி மாதிரி உயர்ந்த கல்வி எதுவுமே கிடையாது. அப்படிப்பட்ட பவுல் சவுலாயிருந்து பவுலாய் மாறி இப்போ கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தால் அவனை பிடிச்சி அடி அடி. அப்போஸ்தலர் 16:24-25 வாசிக்கலாம். அவனை பிடிச்சி அடி 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 அடின்னு அடித்து அவனை எங்கே போட்டுட்டாங்க? சிறைச்சாலையில் போட்டுட்டாங்க. ஆனால் காலை மாட்டி இருந்தாங்க, கையை கட்டி இருந்தாங்க. அவன் வாயை கட்டவே இல்லை. அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கர்த்தருடைய பிள்ளையே, உன் கை பலவீனமாக போகலாம், உன் கால் பலவீனமாக போகலாம், ஆனால் என்னைக்காவது வாய் பலவீனமாக போகுமா? இடுப்பு வலிக்குங்கிறீங்க, குறுக்கு வலிக்குங்கிறீங்க, அப்புறம் மணிக்கட்டு வலிக்கிறீங்கிறீங்க, முட்டு வலிக்கிறீங்கிறீங்க, இந்த ஒரு நாள் இந்த படியில் ஏறதுக்கு தசு புஷுங்கிறீங்க. ஆனால் வாய் வலிக்குமா? அல்லேலூயா. தேவன் வாயில் தான் நமக்கு பலனையே வச்சுட்டார். முழங்கால் போட கூட பரவாயில்லன்னா சேரில் உட்காந்து கூட அப்பாவை துதிங்க. ஆனால் இப்போ கிடையாது. இப்போ கழட்டு போய் மாதிரி ஆக்ட் பண்ணக்கூடாது, ஒரு மாதிரி உட்கார்றது. ஆமாம், நான் ஒரு சர்ச்சுக்கு போயிருந்தேன். 12 hours ப்ரேயர் நடத்துறதுக்கு போயிருந்தேன். 12 மணி நேரம் ஜெபம் நடத்தணும். தாராளமாக நடத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்களுக்கு ஜெபம் நடத்துறதுனா கரும்பு சாப்பிட்ற மாதிரி. அதில் ஒரு கம்ப்யூட்டர் இது பிஎஸ் சிஸ்டம் ஆப்ரேட் பண்ணுற ஒரு வாலிபன் அங்கே இருந்தான். அவன் ஒரு நேரம் கூட 12 மணி நேரத்தில் ஒரு நேரம் கூட உட்காரல. எப்படி இருந்தான் தெரியுமா? நீண்ட முழங்கால் ஆஃப் முழங்கால், நீண்ட முழங்கால் ஆஃப் முழங்கால். யார்? பாஸ்டர் கிடையாது, ஆம்பளை பேர் போட்ட தம்பி பேலன். இன்னைக்கு சில 18 வயது வாலிபனை கிழமை மாதிரி ஆக்ட் பண்ணிட்டு தெரியுறேன். உட்காந்துக்கிட்டு இருந்தால் அதை எடுத்துகிட்டு வாம்மா, தண்ணி கொண்டு வாம்மா, நீ கோரி குடிப்பே அவங்க அம்மாவுக்கு. வேலை வாங்கிறது. இன்றைக்கி நிறைய பேர் அடுத்தவங்கள என்ன செய்கிறது? வேலை வாங்கிறது. பலத்து துரத்து சொல்லுங்க. அல்லேலூயா. இவங்க சரீரம் அடிபட்டு நொறுக்கப்பட்டு இருந்தாலும் கர்த்தருக்குள்ளே பலன் உள்ளவங்களாக இருந்தாங்க. அதனால் அவர்கள் பாடி துதி செய்தார்கள். கை தட்ட முடியலை, காலுக்கு ஒன்றும் செய்ய முடியலை. அடி அடின்னு அடித்து சரீரமெல்லாம் ரணக்காடாக இருக்குது. ஆனால் வாயில் கர்த்தரை என்ன செய்கிறாங்க? துதிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். பழைய ஏற்பாட்டில் யூதா போய் துதிக்க ஆரம்பிக்கிறான். ஆனால் அவன் பாடில்லாமல் பாடினான். பழைய ஏற்பாட்டில் எப்படி பாடினானுங்க? அந்த பயல்களுக்கு ஒரு பாடும் கிடையாது. ஏன்னா அப்போ சாத்தான் ஸ்லீப்பிங். 4000 years சாத்தான் டீப்பஸ்ட் ஸ்லீப்பிங். சில நேரம் தாவீது மாதிரி ஆளுகிட்ட பார்ப்பான், தாவீது கொஞ்சம் துதிக்கிறானோ, ப்ரைசிங் மேனாக இருக்கிறான்.
அவனை கொஞ்சம் தூக்குடா, அவனை மற்றவன்லாம் விட்டுரு, அவனை ஒன்றுக்கு லாய்க்கு இல்லாத போயிலு. அப்புறம் தூங்கு, நல்லா தூங்கு. தூங்கிட்டு இருக்கிறேன் ஏஜமா, தூங்குடா. என்ன ஒரு துதி சத்தம் வருது. அந்த தாவீது சின்ன வயசுலேருந்து துதித்தானா, அதனால் துதிச்சிக்கிட்டு இருக்கான். தூக்க அவனை இன்னுமா வச்சுக்கிட்டு இருக்க. தூக்க பார்த்தான், அவன் பில்டிங்கை இடித்து போட்டான், கர்த்தர் கட்டி விட்டார். அல்லேலூயா, ஆமென். அதனால தான் தாவீதின் சந்ததியில் இயேசு வந்தார். அல்லேலூயா. துதிக்கிறவனை எவனும் தூக்க முடியாது, துதிக்கிறவனை எவனும் அழிக்க முடியாது. துதிக்கிறவனை சத்துரு கண்ணு வைப்பான், ஆனாலும் மேற்கொள்ள மாட்டான். நல்ல கை இருந்தால் நல்ல கையை தட்டி அல்லேலூயா, ஆமென். உங்களை கண்ணு வைப்பான், நீங்கள் நல்லா துதிக்கிறீங்களா, நல்லா கண்ணு வைப்பான். ஆனால் உங்களை ஆமென் அவனால் தொடவே முடியாது. ஆமென் சொல்லுங்க. புதிய ஏற்பாட்டில் பாடுகளோட கர்த்தரை பாடு. பழைய ஏற்பாட்டில் பாடகர்களுக்கு ட்ரெஸ்ஸு, பாடகர்களுக்கு என்ன கொடுத்துட்டாரு தாவீதெல்லாம் என்ன கொடுத்துருந்தாரு? ட்ரெஸ்ஸு, யூனிஃபார்ம் கொடுத்து அவங்கள 400 2000 பாடகர்கள், 4000 பாடகர்கள், அப்புறம் 200 பாடகர்கள், 200 பாடகர்கள் இருந்தார்கள்னு இருக்குது. அவங்கள பேரை வச்சு பாடியிருக்கானுங்க பாருங்கள். எல்லாத்துக்கும் என்ன கொடுத்துருந்தான்? ட்ரெஸ்ஸு கொடுத்தான். அதுவும் சாலமன் காலத்தில் யூனிஃபார்ம் வாங்கினா முத வருது, எகிப்திலேருந்து அவன் கொண்டு வந்தான். அந்தளவுக்கு பெஸ்ட்டாக பண்ணியிருந்தான். ஒன்றுமே கிடையாது அவங்களுக்கு. ஆனால் புதிய ஏற்பாட்டில் என்னென்னா, பாடுறவனுக்கு என்ன வருது? பாடுகள் வருது. பாடுறவங்களாம் இங்கே நின்று பாடுறவங்களுக்கு இல்லை, அவங்களுக்கு என்ன பாடு? பெரிய பாடு. கிறிஸ்துவுக்காக வாழ்கிறவங்களுக்கு பாடுறவன்னா கிறிஸ்துக்காக வாழ்கிறவன் எல்லாரும் தான். எல்லாருக்குமே என்ன இருக்கிறது? பாடுகள் இருக்கிறது. அவன் அன்னைக்கு அவன் பாடுகளே இல்லாமல் பாடினான். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி பாடுறோம்? பாடுகளே நமக்கு இருந்தாலும் ஆமென், கர்த்தர் நல்லவர், கர்த்தரை துதியுங்கள். அல்லேலூயா. அழுதுகிட்டே பாடுவான். நான் அழுத போதெல்லாம் என் அருகில் வந்தவரே. சோர்ந்து போய்கிட்டே பாடுவான். சோர்ந்து போகாதே. நெஞ்சு வெடிக்கிற மாதிரி பிரச்சனை இருக்கும். நெஞ்சே நீ கலங்காதே. நீங்கள் பழைய பாட்டெலாம் கேட்கணும்னா யூடியூப்புக்கு வாங்க, இது கூகுள் மீட்டுக்கு வாங்க. ஒவ்வொரு நாளும் நான் பழைய பாட்டு தான் பாடுறேன். சீயோன் மலையின் இரட்சகனை நெஞ்சமே வீணாய் சோர்ந்து போகாதே தஞ்சமே. இப்படி பாடுகளோட பாடல். அல்லேலூயா, ஆமென். அப்போ பழைய ஏற்பாட்டு பாடலை விட தேவன் புதிய ஏற்பாட்டு பாடலை ரொம்ப ரசிக்கிறார். ஓ அல்லேலூயா, ஆமென். அவர்கள் பாடகர்கள் பாடல், இவர்கள் பாடுகளோடு பாடல். ஆமென். இன்னைக்கு இந்த ஆர்சி சர்ச்சையில் நல்ல கொயர் வச்சுருப்பாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க தான் பாடுவாங்க, இவங்க வாய் அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க. யார்? ஆமாம், ஆடியன்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்க? வாய் அசைச்சிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் கொயரில் பாடுவாங்க. அவங்க சத்தம் தான் கேட்கும், அவங்க சத்தம் தான் வெளியெல்லாம் கேட்கும். அருமையானவர்களே, அதே மாதிரி பழைய ஏற்பாட்டில் பாடல் பாடி வெறும் பாடுனான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் பாடுகளோடு பாடுறான். எல்லாருக்கும் பாடு. புதிய ஏற்பாட்டில் பாடு இல்லாதவங்க யாருமே இல்லை. அல்லேலூயா. இந்த 6 நாள் விபிஎஸ் எடுத்த டீச்சர்ஸுக்கு என்ன பாடு இருந்துச்சோ பாவம். சாப்பாட்டுக்கு பாடு, காலையில் டிஃபன் ஆக்கணும் அதுக்கு பாடு, எல்லாத்துக்கும் பாடு. அதில் சில பிள்ளைங்க முடிச்சுட்டு வேலைக்கு ஓடுனாங்க, பாடு. ஹாஃப் டே லீவ் போட்டிருக்கேன் பாஸ்டர், டீச்சர்ஸ் மீட்டிங் கூட இருக்க முடியாது. ஓகே, ஓடு, பாடு, பாடிக்கிட்டே ஓடு. அல்லேலூயா. என்ன பாட்டு? முத பாட்டு, ஏ பீட்டரு. பீட்டரு வலை போட்டு ஒன்றுமே இல்லையா? பாடா. நைட்டு ஃபுல்லாக வலையை போட்டு ஒன்றும் இல்லை ஆண்டவரே, பாடு தானே, பாடு. அல்லேலூயா. பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், பாடு பாடு. கையை பிடிச்சி சொல்லுங்கள், அல்லேலூயா. பாடு பாடு. நம்ம வாழ்க்கையில் பாடு, கர்த்தரை பாடு. அப்படி சொல்லுங்கள், வாழ்க்கையில் பாடு, கர்த்தரை பாடு.
அப்போ ஒன்றுமே தெரியலைன்னாலும் ஒரு பெருக்மான்ஸ் புக்கை வாங்கி வச்சுக்கிட்டு 10 பாட்டு பாடு, உன் பாடெல்லாம் பஞ்சா பறக்குதா இல்லையான்னு பாரு. ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். பாடுகளோட பாடு, பாடல். அதுதான் நம்ம தமிழில் தான் இது வரும் போல் இருக்கு. பாடு 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 பாடு, கை தட்டி பாடு, ஆடு ஆடு மேளதாளத்தோடு, பாடு பாடு, நல்லா கை தட்டி பாடு, எல்லோரும் இயேசுவையே கொண்டாடுவோமா. அப்புறம் முந்தைய அடிக்கடி ஒரு பாட்டு பாடுவோம் பாருங்க. சந்தோஷமானால் நீங்க என்ன சொல்லணும்? ஆஹா சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் தோத்திரம் போடு, தோத்திரம் தோத்திரம் அல்லேலூயா, துதிகளின் பாத்திரர் அல்லேலூயா, தோத்திரம் தோத்திரம் துதிகளின் பாத்திரர் அல்லேலூயா, அல்லேலூயா, ஓசன்னா அல்லேலூயா, ஓசன்னா. சந்தோஷமானால் சங்கீதம் பாடு, துன்பமே ஆனால் தோத்திரம். இந்த மாதிரியெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி பாடணும். அல்லேலூயா. பாடுகள் வந்துருச்சா, பாடிக்கிட்டே இரு. ஆமென். உன் பாடு மறைஞ்சிரும். அல்லேலூயா. ஆமென். இதை எங்கேருந்து நம்ம கற்றுக்கொள்கிறோம்? ஆமென். பவுலும் சீலாவிட்டிருந்து கற்றுக்கொள்ளுகிறோம். அத்தனை பாடுகள் மத்தியிலும் என்ன செஞ்சுக்கிட்டே இருந்தாங்க? பாடிக்கிட்டே இருந்தாங்க. அல்லேலூயா. அது எப்போ பாடினாங்க? நடுராத்திரியில் பாடினாங்க. அல்லேலூயா. நடுராத்திரியில் பாடுவீங்களா? நடுராத்திரியில் பாடுவீங்க. உங்கள் ஆவி வேணா பாடும், உங்கள் சரீரம் 3வது மானம் வர போயிடும். கர்த்தரை பாடி 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 துதிக்க 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 சிறைச்சாலை அஸ்திவாரமே ஆட ஆரம்பிக்குது. அல்லேலூயா. ஆமென். சங்கிலி பொட்டி தெரிக்குது. கையில் காலில் கெட்டிருந்த சங்கிலி, அது மட்டுமா, அவன்களை மட்டுமா, அதை கேட்டுக்கிட்ட பேர் எத்தனை பேர் கேட்டுக்கிட்டானோ அத்தனை பேருடைய சங்கிலி என்ன செஞ்சிருக்கு? அல்லேலூயா. ஆமென். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நீ யூதாவா எழும்புனீங்கன்னா கர்த்தர் உங்களுக்கு விரோதமாக எழும்புகிற கானானிய வல்லமைகளை முறியடிப்பார். அல்லேலூயா. இன்னும் நாம் பலத்து கொள்ளல ஆண்டவரே. இத்தனை வருஷமாகி இன்னும் என்னால் ஒரு ஜெப குறிப்புக்காக ஜெபம் பண்ண முடியல, ஒரு ஜெபம் நடத்த முடியல, ஒரு ஜெபத்தில் பங்கு பெற முடியல. அதை நினைக்கும் போது தான் வேதனை மேலே வேதனை. நான் என்னைக்காவது விசுவாசி காணிக்க கொடுக்கல, தசம்பாங்க கொடுக்கல, அதனால எனக்கு வேதனை அப்படின்னு ஒரு நாள் நான் பிரசங்கம் பண்ணதும் இல்லை. நான் காணிக்க தசமாதை பற்றி அதை மைண்டில் வச்சு அப்படி நான் பண்ணியிருந்தேன்னா அது உங்களுடைய ஆசீர்வாதத்திற்காக பண்ணியிருப்பேன். அல்லேலூயா. குறை சொல்கிறவங்க எப்படி வேணாலும் குறை சொல்லலாம். அதுக்கு குறை சொல்கிறவங்களுக்கெல்லாம் முழு உருவமாக தான் நான் நிற்கிறேன். என்கிட்ட 100க்கு 100 குறை இருக்க தான் செய்கிறது. அல்லேலூயா. என் பிரசங்கத்தில் குறை இருக்கத்தான் செய்கிறது, என்னுடைய பாடியில் குறை இருக்கத்தான் செய்கிறது. குறை மேலே குறை உள்ளவனாக தான் நான் இருக்கிறேன். குறைய கண்டுபிடிக்கிறதா இல்லை கர்த்தரை துதிக்கிறதாங்கிறது உங்கள் கையில் தான் இருக்கிறது. அல்லேலூயா. நான் யாருக்கும் பயப்பட்டு என்னை கூட்டிட்டு வந்ததுனால தான் நான் இங்கே இருக்கிறேன். என் பாட்டுக்கு ஏலக்காட்டில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவனை விட்டுருந்தாருன்னா நான் சுவிசேஷகராக போயிருப்பேன். என்னை கூட்டிட்டு சிவகாசிக்கு வந்தார், பயன்படுத்துகிறார். பல இடத்துல என்னை பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறாரு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்கள். அதுக்காக ஐ எம் நாட் அ பெர்ஃபெக்ட். எனக்கு தெரியும் எனக்கு ஒரு சபையை கொடுத்துருக்கிறாருன்னு எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆகவே அதில் குறை இல்லாமல் நான் பெர்ஃபெக்ட்னு சொல்லலை. என்னைக்காவது நான் தசமாக கொடு, காணிக்கை கொடு, எனக்கு பத்தலை, நான் வீட்டு வேலைக்கு கொடு, என் காட்டுக்கு கொடு, அதை வாங்க கொடு, இது வாங்க கொடுன்னு நான் இதுவரை யாரையும் பிரசங்கம் பண்ணதும் இல்லை, பிரசங்கம் பண்ணி டிஸ்டர்ப் பண்ணதும் இல்லை. ஒரு வேளை நான் சொல்லியிருந்தா நீ இன்னும் ஜெபிக்கிறவனாய் மாறவில்லையே. அல்லேலூயா. இன்னும் உபவாசிக்கிறவனா பலத்து கொள்ளவில்லையே.
ஒரு நாள் சாப்பாட்டை விட முடியலையே, பலத்து கொள்ளலையே, இன்னும் பலத்து கொள்ளாம நம்ம இருக்கிறோமேங்கிற ஆதங்கத்தில் தான் நான் பிரசங்கம் பண்ணியிருப்பேனே ஒழிய, என் பிரசங்கத்தில் 1000 குற்றம் கண்டுபிடிக்கணும்னா நீங்கள் கண்டுபிடிச்சிட்டே இருக்கலாம், நீங்கள் பாயிண்ட் போட்டு எழுதி வச்சுட்டு கூட இருக்கலாம். அது குறை உள்ளது தான், இல்லை என்று நான் சொல்லவே இல்லை. ஆனால் ஒரு நாளாவது மணி மைண்டில் நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது, பணத்துக்காக நான் பிரசங்கம் பண்ணதே கிடையாது. அப்படி பணம் வந்தாலும் அதன் மேலே என் மைண்டை வச்சதும் கிடையாது. எனக்கு ₹1 இருந்தாலும் என் வாழ்க்கையை ஓட்டவும் எனக்கு தெரியும். அல்லேலூயா. ஆனால் ஒரே ஒரு ஆதங்கம் என்னென்னா, பலத்து கொள்ள வேண்டாமல் இருக்கிறாங்க. இன்னைக்கு விசுவாசிகள் ஜெபம்னா பாஞ்சு ஓடிடுறாங்க. ஜெபிக்க ஆள் இல்லை, துதிக்க ஆள் இல்லை, ஆராதிக்க ஆள் இல்லை. இதுதான் என்னுடைய பாரமே ஒழிய, எனக்கு காணிக்க கொடுக்கல, எனக்கு தசமம் கொடுக்கல, விபிஎஸ்க்கு கொடுக்கல, அதுக்கு கொடுக்கல, இதுக்கு கொடுக்கலன்னு நான் மைண்டில் வச்சுக்கிட்டு பிரசங்கம் பண்ண வேண்டிய அவசியமும் எனக்கு இல்லை. ஆனால் பலத்துக்குள்ள வைக்க வேண்டியது என்னுடைய கடமை. நீ பலத்து கொள்ள வேண்டும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அல்லேலூயா. நீ பலத்து கொண்ட பிறகு கானானியனை என்ன செய்ய வேண்டும்? துரத்த வேண்டும். கானானியை ஒன்றை துரத்திடக்கூடாது. கானானியை என்ன செஞ்சிடக்கூடாது? ஒன்றை துரத்திடக்கூடாது. அப்படின்னா நீ கர்த்தருக்குள்ள என்ன செய்ய வேண்டும்? பலத்து கொள்ள வேண்டும். இந்த 2 பேரும் கர்த்தருக்குள்ள பலத்து கொண்டதுனால பிரச்சனையிலையும் இவங்களை மேற்கொள்ள முடியவே இல்லை. இவங்க வாய் என்ன செய்ய ஆரம்பித்தது? கர்த்தரை துதிக்க ஆரம்பித்தது. ஹல்லேலூயா. துதிக்க 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 ஆமென். கதவெல்லாம் திறக்கிறது, பூமி அதிர்கிறது. கர்த்தர் இன்றைக்கும் ஜீவன் உள்ளவராயிருக்கிறார், இன்றைக்கும் செயல்படுவார். உனக்கு விரோதமாக எழும்புகிற கானானிய வல்லமை உங்களுடைய துதியினாலே, உங்களுடைய துதியினாலே உங்க பிசினஸுக்கு விரோதமாய், உங்களுடைய வளர்ச்சிக்கு விரோதமாய் எழும்புகிற எந்த கானானிய வல்லமைகளும் இயேசுவை துதிக்க ஆரம்பிச்சா போதும், உங்க வீட்டில் நீங்க ஆராதிக்க ஆரம்பிச்சா போதும், நிர்மூலமாகும். கதவு திறக்கும். அடைபட்டிருக்கிற கதவு திறக்கும். கர்த்தரை துதிக்கும் போது கதவு திறக்கும். நல்லா கையை தட்டுங்க. ஹல்லேலூயா. அஸ்திவாரம் அசையும். பொல்லாத கானானிய அஸ்திவாரங்கள் அசையும். கர்த்தர் கிரியை செய்ய ஆரம்பிப்பாரு. ஒன்னே ஒன்று நம்மகிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீ பலத்து கொண்டு கானானியரை துரத்தி விடு. ஜெபம் ஆண்டவரே, அந்த கிருபை எனக்கு தாங்க. எல்லா முழங்கால நின்று, எல்லா முழங்கால நின்று ஹல்லேலூயா. நீ பலத்து கொண்டு ஆமென் கானானியரை துரத்தி விடு. ஹல்லேலூயா. எல்லாம் முடிஞ்ச நீண்ட முழங்கால ஒரு 5 நிமிஷம்